ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டு 2 to 3 days ஆயிடுச்சு. 4 days கூட ஆயிருக்கும். ஓகேங்களா? எதனால் போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்டாக் வீடியோ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவான்டிட்டி அளவுக்கு நம்மளோட ஸ்டாக் வரல. அப்படி வந்தால் கூட சோல்ட் ஆயிடுது. ஆனால் வந்து சீல்டில் எக்கச்சக்கமான ஸ்டாக் வந்துச்சு, போய்கிட்டே இருந்துச்சு. ஸ்டாக் நிற்கவே இல்லை கடையில். ஸோ அதனால வீடியோவும் போடலை. ஓகேங்களா? இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஸ்டாக் வந்துருக்கு, அதனால நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்களும் நிறைய பேர் வீடியோ ஏன் போடலன்னு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டாக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஆஸ் யூஸ்வல் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். யூஸ்வலாக இருக்க iPhone 6, 7, 8 அந்த ஸ்டாக்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம பேச டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதர் தன் தட் 6, 7 பார்த்தீங்கன்னா இந்த X 256GB இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, லைட் யூஸ்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 தரேன். அதுக்கப்புறம் அந்த XR 256GB போட்டேன்ல புதுசு, அதுவும் ஸ்டாக் இருக்குது. அது ப்ரைஸ் வந்து 25,000, 256GB, பேட்டரி ஹெல்த் 100. அதே மாதிரி இந்த XS Max புதுசும் இருக்குது. இது ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருக்காரு. இன்றைக்கி அவர் பேமெண்ட் போட்டால் கொரியர் பண்ணிடுவேன், இல்லைனா இது ஸ்டாக் அவைலபிள் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,500. இது புதுசு, நான் ஆக்டிவேட்டட், 64GB. உங்களுக்கு வித் ஹெட்ஃபோன்னா 27,500, வித்தவுட் ஹெட்ஃபோன்னா உங்களுக்கு 26,500. இது வந்து XS Maxல புதுசு. ஓகேங்களா? அதே XS Maxல புதுசுலேயே பேட்டரி ஹெல்த் சர்வீஸு, 64GB, டிவைஸ் ஃபோன் கேபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வரும். இதுவும் புதுசு தான். உங்களுக்கு வந்து பேட்டரி கூட ஒரிஜினல் தான், மாற்றவே இல்லை. அது எதனால சர்வீஸ்ன்னு காட்டுதுன்னு தெரியல. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கிற ஸ்டாக்கு. இதை தவிர்த்து என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சியில் ஒரு 3 ஃபோன் வந்திருக்குங்க. 2 128, ஒரே ஒரு 64. இது ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 128GB, ஒயிட் பார்த்தீங்கன்னா 64GB. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட்டு காமிச்சிடுறேன். ரெட்டில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், மற்றபடி பீஸ் எல்லாமே பக்கா. அவுட்லுக்லாம் பிராண்ட் நியூவாக இருக்குது. டெம்பர் மட்டும் போடாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ட்ரூ டோன், டச் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. பார்த்துக்கோங்க, ட்ரூ டோன், டச் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. அப்புறம் வந்து பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 73. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டோட ப்ரைஸு உங்களுக்கு 9,500 வரும். ஓகேங்களா? சாரி, இது 9,000 வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல மட்டும் ஸ்க்ராச்சஸ், பேட்டரி ஹெல்த் 73, 9,000 வரும். அதே இதில் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா எந்த வித இஷ்யூவும் இல்லை, டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லை. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. இதுலேயும் ட்ரூ டோன், டச் ஐடி எல்லாமே ஒர்க்கிங். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் 64GB பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒயிட் 64GB பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 84, 64GB, இதையும் ட்ரூ டோன், டச் ஐடி எல்லாமே இருக்காது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். இது எல்லாமே ஒரே இடத்துல எடுத்த ஸ்டாக் தான். ஆவரேஜ் பண்ணி நான் ரேட்டு போட்டிருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் வந்துச்சு. நான் அதை ஆவரேஜ் பண்ணி, ஏன்னா ஒரு இதில் ஸ்க்ராட்ச் இருக்குது, ஒரு இதில் பேட்டரி கம்மியாக இருக்குது, அதனால நான் ஆவரேஜ் பண்ணி தான் ரேட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டுருந்த iPhone 12 ஸ்டாக் வந்திருக்குங்க. அதுவும் கலர் பாருங்கள், சரியான கலரில் வந்திருக்கு. 12 பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனு, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. 80% இருக்குது. இது 64GB வேரியண்ட்டு. டிவைஸ் அண்ட் கேபிள் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 வரும். பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு 5G வேரியண்ட். நல்ல ஒர்த்தபுளான ரேட்டு தான். ஏன்னா இது போட்ட உடனே போயிடும்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்னு. 23,500 தாராளமாக வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயும் போடுற மாதிரி 13ல் 256GB பேட்டரி ஹெல்த்து 85 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 38,500. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, 45 days ஓல்டு. லாஸ்ட் வீடியோவில் போட்டல அந்த ஸ்டாக்கு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,500. வெறும் 45 நாள் ஓல்டு தான். உங்களுக்கு 128GB இது. ஓகேங்களா? புதுசு, வாரண்ட்டி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 14+ல் 128GB வேரியண்ட்டு. பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதர் தன் தட் எதுவுமே சர்வீஸ் பண்ணலை. 128GB, பேட்டரி ஹெல்த் 98, ஒன்றும் வாரண்ட்டி கூட 2 மாதம் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். 45,000க்கு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன் 14 Pro ஸ்டாக் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 14 Proவில் பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க. வெறும் யூசேஜ் அந்த பவுச் மார்க் மட்டும் தான் இருக்குது. அதர் தன் தட் டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இதோட வேரியண்ட்டு 256GB, பேட்டரி ஹெல்த் 88%. ஓகேங்களா? இது நம்ம தரப்போகிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 67,000 தரேங்க. 67,000க்கு தரேன். நல்ல நீட் கண்டிஷன், ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ப்ராசஸர் எல்லாமே சூப்பராக இருக்கும். பேட்ரி, அப்புறம் ஒரு வீடியோவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். காம்பேக்டாகவும் இருக்கும். ஒரு 67,000க்கு 14 Pro 256GB ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா டிவைஸ் அண்ட் கேபிள் 3 months ஷாப் வாரண்ட்டி. உங்களுக்கு அடிஷ்னலாக பவுச், டெம்பர் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துடலாம். 67,000க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன்.
அடுத்தது இது யூஸ் ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக தான் வீடியோ இருக்கும். லிமிடெட் ஸ்டாக் தான், உடனே முடிஞ்சிடும். ஓகேங்களா. 13ல் 2 குவான்டிட்டி இருக்குது. சீல்டில் 128 GB 48,500 வரும். பியூர் சீல்டு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. அதே மாதிரி 14+லையும் 2 ஸ்டாக் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,000 வரும். இது பார்த்தீங்கன்னா 15ல் 2 ஸ்டாக் இருக்குது, பிங்க் அண்ட் க்ரீனு. உங்களுக்கு 64,500 வரும். இது இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான், ஏன்னா ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் லாஸ்டிங் வரைக்கும் தான் உங்களுக்கு 64,500. இதுக்கப்புறம் எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிரும். 64,500 சீல்டு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. பியூர் சீல்டு தான் எல்லாமே. 2 ஸ்டாக் தான் இருக்குது. முடிஞ்சளவு சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 15 Pro Max 256 GB ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 தரேன். 256 GB நேச்சுரல் டைட்டானியம் இருக்குது, 1,12,000. அதுவும் வந்து திடீர்னு கம்மியாகவும் திடீர்னு ஏறும். 1,10,000. நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்களுக்கு 1,10,000 கொடுத்தேன், ஏன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. வந்து உடனே அவங்களுக்கு ஆக்சுவலி 15 ஒன்று வாங்கினாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்மள்ட்ட 15 Pro Max ஒன்று கேட்டாங்க. நான் இந்த ரேட்டு வரும்னா உடனே ஓகே சொல்லிட்டாங்க, வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு 2,000 சேவ் ஆயிடுச்சு. பார்த்துங்க, அது மாதிரி தான் நம்மள்ட்ட எப்போ என்ன ரேட் வரும்னு தெரியல. நீங்கள் அப்பப்போ ரேட்டு கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு கரெக்டான ரேட்டு சொல்கிறேன். உடனே கிராப் பண்ணி இதெல்லாம். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட், ஒரு நாள் ஒரு ரேட் இருக்கும், ஒரு நாள் டியூட்டி போட்டால் ஒரு ரேட் போடுவாங்க, ஒரு நாள் டியூட்டி இல்லைனா ஒரு ரேட் வரும். அதனால வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதுதான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, வேணுன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் சீல்டு இருக்குது, 9,200. அது போக இந்த ஐபேட் ஸ்டாக் அப்படியே தான் இருக்குது, 7,500. ஒருத்தர் எடுக்க வரேன்னாரு, அதுக்கப்புறம் அவர் காணவே காணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆப்பிள் 20 watts சார்ஜர் ஒரிஜினல் ஸ்டாக் ஒரு 5 இருக்குது, 1,500 தான் ஒரிஜினலு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. இதுக்கான பில்லும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் இது வந்து ஐபேடு 10th ஜென்ரேஷன் அவைலபிள் இருக்குது, 26,000, 64 GB ஒய்ஃபை வேரியன்ட்டு, சில்வர் கலர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 months 7.5 months கிட்ட வாரண்டி ரிமைனிங்கில் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே போட்டேன். ஓகேங்களா. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வேணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். பை பை, see you.